எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த கடலைக்காய் வந்து நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா உடைச்சோம்னா எவ்வளோ கடலப்பருப்பு வரும். இப்போது இந்த வாட்டி நாங்கள் வாங்கிட்டு வந்து நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ கடலைக்காய் உடைச்சோம்னா கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 69% வந்திருக்குங்க. அதாவது 1 கிலோவுக்கு 690 கிராம் கடலைப்பருப்பு வந்திருக்குங்க. கடலைக்காய் 1 கிலோ உடைச்சதில் கடலைப்பருப்பு 690 கிராம் வந்திருக்குங்க. அப்போது ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான பருப்புங்க. இதே வந்து ஒரு 630 கிராம்லாம் வந்துச்சுன்னா குவாலிட்டி சரியில்லை, பிஞ்சு பிஞ்சாக இருக்குன்னு அர்த்தங்க. அதனால் நல்ல கடலைக்காயை வாங்கினோம்னா இந்த கடலைப்பருப்பு நல்லாயிருக்கும். இந்த கடலைப்பருப்பு நல்லா இருந்தால் கடலை எண்ணெய் சூப்பர் குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த உண்மையை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் இந்த பதிவுங்க. வாங்கிட்டு வந்து நிலக்கடலைக்காயெல்லாம் உடைச்சாச்சுங்க. உடைச்சதெல்லாம் இப்போ பருப்பாக இருக்குங்க. இன்னும் வந்து இதை நல்லபடியாக ஆட்டி நல்ல குவாலிட்டியான எண்ணெயாக கொடுக்கலாங்க வாடிக்கையாளர்களுக்கு.